புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்கள் இரும்பு மனதிலும் ஈகை என்ற விதையை விதைத்துவிட்டு நம்ம எல்லாம் மீளா துயரலை ஆழ்த்திவிட்டு சென்றாலும் இந்த இயக்கத்தையும் தலைவர் கேப்டன் அவர்களுடைய தொண்டர்களையும் காக்க நான் இருக்கிறேன் என்று நமக்கெல்லாம் வழிகாட்டியாக நம்மையெல்லாம் பிள்ளையாக நினைத்து இந்த இயக்கத்தை மிக சிறப்பாக வழிநடத்திக் கொண்டிருக்கிற இந்த மாநாட்டினுடைய தலைவர் நம்முடைய எதிர்காலம் அந்நியார் அவர்களே, இந்த கூட்டத்திலே மிக குறுகிய காலம், இந்த மாநாட்டிலே மிக குறுகிய காலம் இருக்கிறது. லட்சக்கணக்கான தொண்டர்கள் இங்கே கூடியிருக்கிறீர்கள். மிகுந்த எதிர்பார்ப்போடு இந்த மாநாட்டிற்கு வந்திருக்கிறீர்கள். அந்நியார் அவர்களுடைய பேச்சை கேட்பதற்காக இங்கே வந்திருக்கிறீர்கள். அந்த காலத்தை எல்லாம் நான் வீணாக்க கூடாது. என்னுடைய அரசியல் வாரிசு என்ற அன்பு தம்பி விஜய பிரபாகரனை தலைவர் கேப்டன் அவர்கள் நம்மிடத்திலே ஒப்படைத்து விட்டு சென்றிருக்கிறார். அவரும் பேச வேண்டும். இருந்தாலும் ஒரு 2 நிமிடம், எனக்கும் காலத்தினுடைய அருமை தெரியும். அரசியல் விமர்சகர்கள் என்ற பெயரிலே, வலைவொலிகள் அதாவது யூடியூப் சேனல் என்ற பெயரிலே மிக கேவலமான விமர்சனங்களை அநாகரிகமாக நம் மீது தொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதை மட்டும்தான் நான் பேசப் போகிறேன். தேமுதிக 2 பக்கமும் பேசிக் கொண்டிருக்கிறது, அனைத்து பக்கமும் பேசிக் கொண்டிருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். புரட்சி கலைஞர் உயிரை கொடு என்றால் கொடுக்கக்கூடிய தொண்டர்கள் இங்கே இருக்கிறீர்கள். இந்த மாநாட்டிற்கு நான் விழுப்புரம் மாவட்ட செயலாளர் தான். ஒத்த பைசா தொண்டனுக்கு கொடுக்கவில்லை. லட்சக்கணக்கிலே இங்கே திரண்டிருக்கிறார். நம்மை பார்த்து மிக அநாகரிகமாக விமர்சனம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவங்க பொட்டியை தான் பார்க்கறாங்க, சீட்டை பார்க்கலன்னு சொல்றாங்க. நான் கேட்கிறேன், அது திராவிட முன்னேற்ற கழகமாக இருக்கட்டும், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாக இருக்கட்டும், ஆட்சியிலே வர வேண்டும், ஆட்சியிலே அமர வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருக்கிறீர்களே, தலைவர் கேப்டன் அவர்களை போன்று ஏழ்மையை விரட்டுவேன், வறுமையை விரட்டுவேன், லஞ்ச லாவண்யத்தை ஒழிப்பேன், வீட்டிற்கு ஒருவருக்கு வேலை கொடுப்பேன் என்று சொல்லி ஆட்சிக்கு வர துடிக்கிறீர்கள். இல்லையே, அவர்களை விட நாம் கொள்ளடிக்க வேண்டும், அவர்களை விட நாம் சொத்து சேர்க்க வேண்டும். அது திமுகவா இருக்கட்டும், அண்ணா திமுகவா இருக்கட்டும், கொள்ளையடித்து சொத்து சேர்க்க வேண்டும், ஆட்சி அதிகாரத்தை அனுபவிக்க வேண்டும், தன்னுடைய சந்ததிகள் 100 தலைமுறைக்கு சொத்து சேர்க்க வேண்டும் என்றுதானே ஆட்சியிலே வர ஆசைப்படுகிறீர்கள். 5 வருடம் இந்த மக்களை சுரண்டுகிறீர்கள், இந்த நாட்டை சுரண்டுகிறீர்கள். 5 வருடம் அல்ல, கேப்டன் அவர்கள் மன்றமாக இருந்த பொழுதே தன்னுடைய சொந்த பணத்தை அவர் செலவழித்து எப்படி அன்னதான பிரபு என்று பெயர் எடுத்தாரோ, அதே போன்று கடைகோடி தொண்டனும் ரசிகராக இருந்த பொழுதும் இப்பொழுதும் தன்னுடைய சொந்த பணத்தை, ரத்தத்தை வேறாக்கி சிந்திய பணத்திலே உதவி செய்து கொண்டிருக்கிறான். இந்த மாநாட்டிற்கு ஏறக்குறைய 15 கோடி செலவாயிருக்கு. நான் கீழே நீங்க ஒவ்வொருத்தரும் வண்டி வச்சது வந்ததை உட்பட நான் சொல்றேன். அப்படி நாங்க சொந்த காசை செலவு பண்ணி கட்சி பண்றோம், மக்களுக்கு உதவி பண்ணிட்டு இருக்கிறோம். கொரோனா காலத்திலே கூட இறந்தால் என்னுடைய கல்லூரியிலே புதைக்க நான் அனுமதிக்கிறேன் என்று சொன்னவர் புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்கள். 5 வருஷம் கொள்ளடிக்கிறீங்களா? அண்ணி மன்னிக்கணும். உங்ககிட்ட பணம் கேட்டா என்னடா தப்பு? நான் கேட்கிறேன், நீ எதை வேணாலும் போட்டுக்க, என்னுடைய கருத்து. 5 வருஷம் லட்சக்கணக்கான கோடி கொள்ளடிக்கிறீங்க. 5 வருடம் அல்ல, தலைவர் கேப்டன் அவர்கள் ரசிகனாக இருந்ததிலிருந்து இன்று வரை எவனிடத்திலும் லஞ்சம் வாங்காமல், எவன் கையையும் எதிர்பார்க்காமல் உழைத்துக் கொண்டிருக்கிற நாங்கள் தேர்தலின் பொழுது உங்களிடத்திலே பணம் கேட்டால் என்ன தப்பு? அது மட்டுமல்ல, காலம் கடந்து கொண்டிருக்கிறது. ஒரே ஒரு விஷயத்தை உங்களிடத்திலே நான் தெரிவித்துக் கொள்கிறேன். திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தன்னுடைய வாரிசையும் மருமகனையும் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்ற கட்டாயம் இருக்கிறது. அதனால் நீங்கள் கூட்டணியை தேடுகிறீர்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அதனுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்களுக்கு கட்சியிலே பொதுச் செயலாளர் என்ற பதவியை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். அடுத்தது ஆட்சிக்கு வந்தால்தான் தன்னுடைய பதவி நிலைக்கும் என்ற நிலை. எங்களுக்கு அப்படி இல்லையே, எங்களுக்கு அப்படி இல்ல.
அந்நியார் தலைமையிலே இன்னும் 4 மாநாடுகள் போட்டாலும் நாங்கள் எங்கள் உயிரையும் கொடுத்து இந்த இயக்கம் உயிர்ப்புடன் இருக்கிறது என்பதை கட்டாயம் நிரூபிப்போம் என்று சொல்லி வருகை மேடையிலே இருக்கிற அனைத்து நிலை நிர்வாகிகளுக்கும் இந்த மாநாட்டிலே ஒவ்வொரு ரூபாயும் ஆயிரக்கணக்கிலே லட்சக்கணக்கிலே செலவு செய்து விளம்பர பதாகைகள், கொடிகள், வாகனங்களை வைத்து இங்கே குவிந்திருக்கிற நம்முடைய தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய மாவட்ட, ஒன்றிய, நகர, பகுதி, வட்ட, பேரூராட்சி, கிளை, வார்டு கழகத்தினுடைய அனைத்து நிர்வாகிகள், அனைத்திற்கும் மேலாக புரட்சி கலைஞர் கேப்டனுடைய உயிரிணைய தம்பிமார்கள், சகோதரிகள் அத்தனை பேருக்கும் எனது நன்றியை உங்களுடைய பாதத்திலே சமர்ப்பித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.